பிசியோதெரபிஸ்டுகளை கார்ப்பரேட்டுகளின் கொத்தடிமைகளாக்குவதற்கான முயற்சிகள் நடப்பதற்கு எதிராக கொதித்தெழுந்திருக்கிறார்கள் பிசியோதெரபிஸ்டுகள். அதன் விளைவாகத்தான் சென்ற மாதம் 2ஆம் தேதி திருச்சியில் ஆர்ப்பாட்டத்தையும் நடத்தினார்கள். அதன் பின்னணி என்ன என்பதை விவரிக்கிறது இந்த காணொளி. தமிழக மக்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். தமிழ்நாடு அலைடு ஹெல்த் ப்ரொஃபஷனல் ரூல்ஸ் அப்படிங்கிற ஆணையத்தை சமீபத்தில் தமிழக அரசு அமைத்துள்ளது. இது ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்துள்ள ஒரு பிசியோதெரபிஸ்டை டெக்னீஷியன்களாக தகுதி குறைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக நாங்கள் கருதுகிறோம். ஏன் அப்படின்னா, பிசியோதெரபிங்கிறது ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ். அதாவது ஒரு நோயாளியை தனியாக சுயமாக ஆய்வு செஞ்சு அவருக்குரிய பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் என்ன அப்படிங்கிறத முடிவு செய்யக்கூடிய கல்வி தகுதியை பெற்றவர்கள் தான் பிசியோதெரபிஸ்ட். மாறா இந்த மாதிரி டெக்னீஷியன் அப்படின்னு அங்கீகாரத்தை வழங்குவதன் மூலமாக என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு பிசியோதெரபிஸ்ட் டாக்டரால் ஒரு நோயாளியே அவருக்குரிய பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட்டை தர முடியாது அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். இதனால் என்ன நிகழும் அப்படின்னா, எதிர்காலத்தில் நோயாளி தனக்குரிய பிரச்சனை பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது அப்படின்னு கருதுறாருன்னா, ஒரு எம்பிபிஎஸ் படித்த ஒரு மருத்துவரிடம் போய் ஆலோசனை பெற்று அவர் தரும் பிரிஸ்கிரிப்ஷனை வச்சு தான் ஒரு பிசியோதெரபிஸ்ட் ட்ரீட்மெண்ட் தர முடியுன்ற நிலைமைக்கு தள்ளப்படுவார்கள். படித்த பிசியோதெரபிஸ்டுகள் என்பதன் அர்த்தமே என்னன்னா, ஒரு நோயாளி அவரை ஆய்வு செஞ்சு சுயமாக இந்த மாதிரியான பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் தரணும் அப்படிங்கிற படிப்பை முடித்த வல்லுநர்கள் என்றுதான் அர்த்தம். ஆனால் இந்த டெக்னீஷியன்ற வரையறை மூலமாக என்ன ஆகும்னா, நேரடியாக ஒரு நோயாளியை பிசியோதெரபிஸ்ட் பார்த்து சிகிச்சை அளிப்பதற்கான உரிமை மறுக்கப்படும். மாறா இனி எதிர்காலத்தில் என்ன நடக்கும்னா, ஒரு நோயாளி தனக்கு பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது அப்படின்னு கருதினார்னா நேரடியாக பிசியோதெரபிஸ்ட்டை பார்க்க முடியாது. அவர் என்ன பண்ணணும்னா, ஒரு எம்பிபிஎஸ் முடிச்ச டாக்டர்கிட்ட போய் ஆலோசனை பெற்று பிரிஸ்கிரிப்ஷனை வாங்கி அதுக்கப்புறம் தான் பிசியோதெரபிஸ்ட்டை பார்க்க முடியும். இது பிசியோதெரபிஸ்டை மட்டுமே பாதிப்பதாக இருப்பதில்லை, மற்றொரு புறம் நோயாளிக்கு வீண் அலைச்சல், பொருட்செலவு மற்றும் மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ள நோயாளிக்கு என்ன மாதிரியான அறுவை சிகிச்சை வாங்கணுங்கிறத செய்யக்கூடிய திறமை பெற்றவர் தான் ஆர்த்தோபெடிக் சர்ஜன். அத்தகைய சர்ஜரி செய்வதற்கு பிசியோதெரபிஸ்டுக்கு தெரியாது. அதே போன்றுதான் ஒரு நோயாளிக்கு தேவையான உடல் இயக்க பிரச்சனையை களைவதற்கான பிசியோதெரப்பியை செய்வதற்கு ஒரு ஆர்த்தோபெடிக் சர்ஜனுக்கு தெரியாது. இது ஒரு யதார்த்த உண்மை. ஏன்னா அது ஒரு துறை, இது வேறு துறை. ஒரு நோயாளிக்கு இந்த பிரச்சனையை சரி செய்வதற்கு நீங்கள் பிசியோதெரபிஸ்ட்டை போய் பாருங்க அப்படின்னு ஆலோசனை வழங்கலாம், இல்லை வழிகாட்டலாம். மாறா ஒரு பிசியோதெரபி டாக்டரை இந்த மாதிரி தான் நீங்கள் எக்ஸசைஸ் செய்யணும் அப்படின்னு பரிந்துரைக்க முடியாது. தவறானது, சட்டவிரோதம். தமிழக அரசு ஏன் இத்தகைய தகுதி குறைப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா, பல ஆயிரக்கணக்கான தனியார் கிளினிக் வைத்துள்ள பிசியோதெரபிஸ்டுகள் தான் பிசியோதெரபி சேவையை தமிழக மக்களுக்கு வழங்கி வருகிறார்கள். மற்றொரு புறம் அரசு மருத்துவமனையில் வெறும் 200 பிசியோதெரபிஸ்ட் மட்டுமே பணியமர்த்தப்பட்டுள்ளனர். இதுதான் முன்னேறிய தமிழ்நாட்டோட நிலைமை. இந்தியா முழுமைக்கு நீங்கள் பொருத்தி பார்த்தீங்கன்னா பல லட்சம் பிசியோதெரபிஸ்டுகள் தனியார் கிளினிக் மூலமாக தங்களுடைய பிசியோதெரபி சேவையை வழங்கி வருகிறார்கள். பார்க்கும் கார்ப்பரேட்டுகள் இது ஒரு பல ஆயிரம் கணக்கான கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு சந்தையாக தான் பார்க்குறாங்க. அவர்களின் நலனுக்காக தான் ஒன்றிய அரசு இத்தகைய சட்டத்தை அமல்படுத்தியுள்ளது. அதோட தமிழக மாதிரியே தான் நாம இப்போ மேலே பேசினது மூலமா என்ன ஆகும் அப்படின்னா, நேரடியாக பிசியோதெரபி சிகிச்சை வழங்குவதற்கான உரிமை மறுக்கப்படுவார். பிசியோதெரபிஸ்டுகள் தங்களுடைய பொருளாதாரத்துக்காக கார்ப்பரேட் மருத்துவமனையிடம் சென்று வேலை கேட்கும் நிலைமைக்கு தள்ளப்படுவார்கள். இல்லை அப்படின்னா கார்ப்பரேட்டிடம் வீட்டு தொழிலாளியாக பணியாற்றுவதற்கான சூழலுக்கு தள்ளப்படுவார்கள். அதாவது எந்த உரிமையும் தராத ஒரு தொழிலாளியாக பிசியோதெரபிஸ்டுகள் மாற்றப்படுவார். இந்த தகுதி குறைப்பு ஆணையத்துக்கிட்ட பிசியோதெரபிஸ்ட் தங்களுடைய தகுதியை பகிர்ந்து கொள்ளணும்னா நிபந்தனை ஒன்று வைக்கிறாங்க. அது என்ன நிபந்தனைனா, பிசியோதெரபிஸ்ட் 2 நற்சான்றிதழ் வாங்கிட்டு வரணும் அப்படின்றது தான் அந்த நிபந்தனை. ஒன்று மெடிக்கல் ஆஃபீஸர் அல்லது அவரோட எம்ப்ளாயர், மற்றொன்று கெசட் ஆஃபீஸரிடம்
நற்சான்றிதழ் வாங்கிட்டு வரணுங்கிறது தான் அந்த நிபந்தனை. பிசியோதெரபிஸ்டுக்கு நற்சான்றிதழ் வழங்கக்கூடிய இந்த புனிதர்கள் யாருன்னு நமக்கு தெரியல, இல்ல இவர்களுக்கு ஏதாவது புனித பட்டு தந்திருக்கான்றது தெரியல. மற்றொரு புறம் வேற எந்த துறையை சார்ந்தவங்களுக்கும் இப்படி ஒரு நிபந்தனை இருக்கான்றது நமக்கு தெரியல. ஒரு விஷயம் நம்ம அடிச்சு சொல்ல முடியுது, இது பிசியோதெரபிஸ்டுகளை இழிவு செய்வதற்காகவே கொண்டு வந்ததுல சரத்து. பிசியோதெரபிஸ்டுகள் முட்டாள்களாக எந்த நிபந்தனைக்கும் ஆட்படுவார்கள் அப்படின்னு கருதக்கூடிய இத்தகைய நடவடிக்கை எதிராக களத்துல உணர்த்தும் வகையில திருச்சியில கடந்த 2ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பிசியோதெரபிஸ்டுகள் கார்பரேட்டுகளின் கொத்தடிமைகளாக இருக்க மாட்டோம் என்பதை உணர்த்தும் வகையில் இந்த போராட்டம் இருக்கும். பிசியோதெரபிஸ்டுகளின் நலனுக்கு எதிரான ஒரு சட்டம் அல்ல, இது மக்கள் நலனுக்கு எதிரான சட்டமும் கூட என்பதை உணர்ந்து மக்கள் பிசியோதெரபிஸ்டுகளின் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தரணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். நன்றி.